ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் 34. பூங்குழலிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. விண்ணரசு என்று பெயரிட்டார்கள். ஜெயா பேரனை வளர்க்க இங்கேயே தங்கிவிட்டார். மகளை வளர்க்க முடியாத ஏக்கத்தை பேரனை வளர்த்து விட்டார். வீட்டில் மாமியார் பொறுப்பாக இருப்பதால் தமிழரசு மனைவியிடம் சில தொழில் பொறுப்புகளை கொடுத்தான். சுமதிக்கும் சுந்தருக்கும் திருமணமாகி சுமதி கருவுற்று இருக்கிறாள். கவிப்பிரியாவிற்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது. மாறன் காரைக்குடியில் இன்ஜினியரிங் படித்தான். பூங்குழலி வீட்டில்தான் இருந்தான். சோலையம்மா பேரனை பார்க்க அடிக்கடி வருவார். திருநாவுக்கரசு பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இப்போது சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் நடந்தது. இம்முறை எம்எல்ஏ சீட்டு திருநாவுக்கரசு கேட்கவே இல்லை. கேட்டாலும் கிடைக்காது என்று தெரியும். ஜெயவேலன் எம்எல்ஏவிற்கு நின்று ஜெயித்தான். இம்முறையும் எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தார்கள். அடுத்த 5 வருடங்கள் ஓடி மறைந்தது. அன்று வீடே பரபரப்பாக இருந்தது. மனோதான், இதை பாருங்க, என் மக டிவியில் வரப்போறா, 2 பேரும் சண்டை போடாதீங்க, ஆமாம் சேட்டை பண்ணினீங்க பாருங்க என்று தன் இருபுறமும் பேரனையும் பேத்தியையும் வைத்துக்கொண்டு உயர் ரக சோஃபாவில் சாய்ந்து இருந்தார். மாறன் படிப்பை முடித்துவிட்டு சின்னதா சொந்த தொழில் தொடங்கி இருக்கிறான். அந்த சின்ன குட்டி எழுந்து ஓடிப்போய் சித்தா என்று மாறனை கட்டி கொண்டது. அவனும் தூக்கி கொஞ்சினான். இப்போது மனோ அங்கேயே தங்கிவிட்டார். தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பூங்குழலி அவர்கள் தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்தலில் நின்று ஜெயித்து விட்டாள். இதுவே சேர்மனுக்கு பெரிய அதிசயம்தான். இம்முறை மகளிருக்கான தொகுதியாக அறிவிக்கப்பட்டதும் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் தமிழரசு பண்ணி இருந்ததால் எளிதாக சீட்டு கிடைத்து விட்டது. ஏனென்றால் கடந்த 5 வருடங்களில் தமிழரசு மனைவியை கட்சியில் முன்னிறுத்தி அந்த தொகுதியில் நிறைய நலத்திட்டங்களை செய்தான். பணத்தை வாரி இறைத்து பொதுமக்களுக்கு செய்தான். இதனால் கட்சியில் நல்ல பெயர் பூங்குழலிக்கு. தமிழரசு நேரடியாக எந்த பதவிக்கும் போட்டியிடவில்லை. மனைவியை முன்னிறுத்தி பின்னால் இருந்தான். இது திருநாவுக்கரசுக்கு பிடிக்கலை. பணம் நீ செலவு பண்ணும்போது அவளை எதுக்கு முன்னாடி வைக்கிற? நீயே செய்ய வேண்டியது தானே என்றார். அவன் அதை காதில் கூட வாங்கலை. சோலையம்மாவிடம் திட்டினார். பாவம், அவரால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு உடல்நிலை சரியில்லை. முன்பு போல காரைக்குடிக்கு போய் பேரன் பேத்தியை பார்க்க கூட முடியலை. வாரம் ஒரு முறை மாறன் தான் பிள்ளைகளை கூட்டி வந்து அவரிடம் காட்டிவிட்டு சென்றான். இம்முறை பூங்குழலி எம்எல்ஏவாகி இன்றுதான் அவளுக்கு பதவி பிரமாணம் நடக்கிறது. இதில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் கட்சியில் இதுவரை பெண் அமைச்சர்களே இருந்தது இல்லை. இம்முறை காலத்தின் மாற்றமாக பெண் அமைச்சராக 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் பூங்குழலியும் ஒன்று. போக்குவரத்து துறை அமைச்சராக இதோ அவள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாள். மாறனும் குழந்தைகளும் கைதட்டினார்கள். சேர்மன், ஆமாம், அவர் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த வட்டாரத்தை பொறுத்தவரை அவர் இன்னும் சேர்மன் தான் என்றுதான் அவரை அழைக்கிறார்கள். அவரும் அவருடைய கட்சி ஆட்களும் அவர் வீட்டு கூடத்தில் இருந்தபடி அவள் பதவி பிரமாணம் எடுப்பதை பார்த்தார்கள். பூங்குழலி தமிழரசுவாகிய நான் என்று அவள் சொல்லும்போது அவள் எத்தனை கம்பீரமாக இருந்தாள்! கடைசியா உங்கள் குடும்பத்திலையும் எம்எல்ஏவாகி அமைச்சரும் வந்தாச்சு. உங்களுடைய நெடுநாள் ஆசை இது. அதை உங்கள் மருமக நிறைவேற்றிட்டாப்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு என்றார்கள். உண்மைதான், இந்த பதவி கிடைத்தது என்னமோ அதிர்ஷ்டம்தான். ஆனாலும் பூங்குழலி தொகுதியில் நிறைய நல்லது பண்ணினாள். அவளை செய்ய வைத்தது தமிழரசு. இதுவரை சேர்மன் வீடாக இருந்த இந்த வீடு இன்று முதல் அமைச்சர் வீடு என்றார்கள். உண்மைதான். பூங்குழலி திருவிழா நேரத்தில் 10 நாளும் புருஷன் பிள்ளையோடு அவளுடைய ஓட்டு வாரத்தில் வந்து தங்கிவிட்டுத்தான் சென்றாள். டிவியில் வந்த பதவியேற்பு விழாவை பார்த்து பிரியாவும் பிரேமாவும் வயிறு எரிந்தார்கள். எப்படி இவள் இந்த 5 வருடத்தில் இப்படி உச்ச நிலைக்கு போய்விட்டாள் என்ற ஆச்சரியம் இருந்தாலும் கொண்டவன் சரியாயிருந்தா கூரை ஏறி கத்தலாம். அவளுக்கு கிடைச்ச புருஷன் அப்படி என்று இருவரும் தங்களின் புருஷன்மார்களைத்தான் குறை சொன்ன திட்டினார்கள். இது சகஜம்தானே. புது பங்களாவிற்கு போன பிறகு தமிழரசு குடும்பத்தை இவர்கள் பார்த்து பேசுவது அரிது. திருவிழா சமயம் பார்த்தாலும் அண்ணன் தம்பி மட்டும் பேசிக்கொள்வார்கள். அதுவும் வாய் வார்த்தைதான். முன்பு போல் பணம் காசு இவர்களும் கேட்பது இல்லை. அவனும் முன்பு போல் கொடுப்பது இல்லை. அக்கா மகள்கள் இருவரின் திருமணத்திற்கு ஆளுக்கு 10 பவுன் மாமன் சீராக போட்டான்.
பொதுவான விஷயங்களில் வீட்டின் மூத்தவனாக வந்து நின்றான். பிரியாதான் நாட்டாமை செய்வாள். அதனால் பூங்குழலி கடைசியாக வந்து தலையை காட்டிவிட்டு போய்விடுவாள். அவள் வருவா, நாம வம்பு இழுக்கலாம் என்று பிரேமாவும் பிரியாவும் காத்திருந்தாலும் இவர்களின் குணம் அறிந்த தமிழரசு அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்க விடமாட்டான். சொந்த பந்தங்கள், ஊர் உறவுகள் எப்போதும் போல் தமிழரசுவையும் பூங்குழலியையும் கொண்டாடுவதால் இவர்களுக்கு கோபம் வரும். ஆனாலும் மற்றவர்களிடம் காட்ட முடியாதே. இதே பதவியேற்பு விழாவை சென்னை வீட்டின் வரவேற்பு அறையில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டு இருந்தார் கண்ணப்பன். அவர் கண்ணப்பன் தானா? கண்டே பிடிக்க முடியவில்லை. அந்த அளவு மாறிப்போய் இருந்தார். உடம்பு மெலிந்து பளபளப்பு குன்றி சோர்ந்து போய் இருந்தார். அதே விழாவை தன் அறையில் இருந்து பார்த்த ஜெயவேலன் கையில் மதுக்கிண்ணம். மோகனா வெறுப்போடு டிவியில் நின்ற பூங்குழலியை பார்த்தபடி நின்றாள். இங்கே வரும்போது குட்டியா பசு மாதிரி இருந்தா. இன்று இவள் அமைச்சர். எந்த பதவியும் புகழும் வேண்டும் என்று என் புருஷன் இத்தனை வருடம் பாடுபட்டாரோ அது அவருக்கு கிடைக்காமல் போக இவள்தான் காரணம். இவள் மட்டுமே காரணம். அவளின் பதவியேற்பை பார்த்த ஜெயவேலனுக்குள் அத்தனை ஆத்திரம், கோபம். மது பாட்டிலை தூக்கி வீசி எறிந்தான். அது போய் உடைந்து தூள் தூளானது. அவன் தோல்வியை சந்திக்காதவன். முதல் முறை சந்தித்திருக்கிறான். அதை தாங்கும் சக்திதான் அவனிடம் இல்லை. அவன் இப்படி தோற்று நிற்க பெத்த தாயும் கூட பிறந்தவளும் தான் காரணம் என்று நினைத்தான். இப்போதும் அவன் செய்த தவறு அவனுக்கு புரியலை. கண்ணப்பனுக்கு ஒரு பக்கம் பெருமையாகத்தான் இருந்தது. 1000 இருந்தாலும் அவள் என் மகள் தானே. அவளுடைய பெருமை எனக்கும் பெருமைதானே. இதை பார்க்கத்தான் ஜெயாவால் முடியவில்லை. இல்லை இல்லை, கண்டிப்பாக மேலே இருந்து பார்த்து கொண்டுதான் இருப்பாள். ஒருபுறம் மாலையிட்டு இருந்த ஜெயாவின் புகைப்படத்தை பார்த்தவர் கண்கள் கலங்கியது. ஏதோ ஒரு ஈகோ உன்னை தேடி என்னை வர விடலை. அதற்கு மகன் ஒரு காரணம் என்றாலும் அவனுக்கு சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டுமோ? திருநாவுக்கரசின் மகன், அவன் குடும்பம் என்று இலக்காரமாக நினைத்து அதுவே தமிழரசு ஏதேதோ பண்ணி என் பொண்டாட்டியவே பெண்ணை கொடுக்கிறேன் என்றதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. ஆண் என்ற ஈகோ. நான் இருக்கும் இடத்தில் இவள் எப்படி என்னை மதிக்காமல் பேசலாம், முடிவு எடுக்கலாம்? இவள் செய்த காரியத்தால் எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம் என்று நினைத்து மனம் புழுங்கினார். அந்த கோபத்தில்தான் வா என்று கூட மனைவியை அவர் கூப்பிடவே இல்லை. 1 வருடத்திற்கும் பிறகு பேரன் பிறந்த பிறகு இவருக்கு மனைவி மகள் மேல் இருந்த கோபம் போய்விட்டது. சரி, எப்படியும் பேரனை வளர்க்க 1 வருடம் அங்கேதான் இருப்பா என்று விட்டுவிட்டார். பேரனுக்கு 1 வயது ஆகும்போது பூங்குழலி மீண்டும் கருவுற்றாள். இதனால் இப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டா என்று இறந்து விட்டார். அதுதான் அவர் செய்த பெரிய தப்பு. வா என்று கூப்பிடலை என்றாலும் ஃபோன் பண்ணி மனைவியிடம் பேசி இருக்கணும். அதை இவர் செய்யலை. ஏதோ விதியோ இல்லை இவர் ஈகோவோ மனைவியிடம் ஃபோனில் கூட பேசலை. மகனுக்கு அம்மா மீது பாசம்தான் என்றாலும் யாரோ ஒரு 3ஆம் மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணி கணவன் மகனை அவமானப்படுத்தி விட்டாரே. அவருக்கு பூங்குழலி மட்டும்தான் முக்கியமா? அவள் மட்டும் முக்கியம் என்று காட்டிவிட்டாரே. அப்புறம் நான் ஏன் பேசணும் என்று வீம்பு பிடித்தான். பூங்குழலி வீட்டில் நடப்பது எல்லாம் செய்தியாக அப்பா மகனுக்கு வந்துவிடும். அதிலும் அவன் போன தேர்தலில் நின்று ஜெயித்து எம்எல்ஏவாகிவிட்டானா? அதன் பின் கட்சி பணிகள், தொகுதிக்கு வருவது, அவனுடைய தொழில்களை பார்ப்பது என்று ரொம்ப பிஸியாக இருந்ததால் ஜெயாவை நினைத்து பார்க்கும் நிலையில் அவன் இல்லை. ஞாபகம் வந்தாலும் கூடவே வீம்பும் வந்தது. ஏன் நான் ஃபோன் பண்ணலை என்றால் என்ன? இவங்க பண்ணி என் கூட பேசக்கூடாதா? நான் எம்எல்ஏ ஆனபோது கூட என் கூட அம்மா பேசலையே என்ற வீம்பும் கோபமும் வந்தது. ஜெயா கணவனும் மகனும் தன்னை கூப்பிடாமல் போய்விட்டார்களே என்ற கோபத்தில் ஃபோனை போட்டவர்தான். அதன் பின் ஃபோனை எடுக்கவே இல்லை. கார்குழலி முதலில் சில மாதங்கள் அண்ணனுக்காக அம்மா கூட பேசாமல் இருந்தாலும் அதன் பிறகு ஃபோன் செய்தபோது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. அவளிடம் மாமாவின் ஃபோன் நம்பர் இல்லை, தங்கச்சியோடதும் இல்லை. அவள் யாரிடம் கேட்க முடியும்? அப்பா அண்ணனிடம் கேட்க முடியாது, அண்ணனிடம் கண்டிப்பாக இருக்காது. இதனால் அம்மா ஞாபகம் வந்தபோதும் பேச முடியலை. அதன் பிறகு அவள் இந்தியா வரவும் இல்லை. முன்பு அம்மா வா வா என்று வற்புறுத்துவார்.
இப்போ கூப்பிட ஆள் இல்லை. அப்பா தொழிலில் மூழ்கிவிட்டார். ஃபோன் பண்ணினால் 2 வார்த்தை பேசுவார், அவ்வளவுதான். கண்ணப்பன் எப்போதுமே இப்படித்தான். அப்போ தெரியலை, இப்போ சங்கடமாக இருந்தது. அண்ணன் ரொம்ப பிஸி. அவளை வா என்று சொல்ல ஆளில்லை, வரவும் இல்லை. பூங்குழலி பற்றி அப்பா கிட்ட கேட்டதற்கு 2 குழந்தைகள் இருக்கு, உன் அம்மா அங்கேதான் இருக்கா என்றார், அவ்வளவுதான். ஜெயவேலன் அம்மா கூட பேசாமல் இருக்க முக்கிய காரணம், அவர் மாமா வீட்டில் இருந்திருந்தால் அவனும் கண்ணப்பனும் போய் கூட்டியே வந்திருப்பார்கள். ஆனால் அவரோ அந்த தமிழரசுவின் வீட்டில் போய் இருந்ததால் தான் கூப்பிட பிடிக்கலை, விட்டுவிட்டான். 6 மாதங்களுக்கு முன் அவனும் அவன் மனைவியும் வெளிநாட்டு சுற்றுலாவிற்கு போயிருந்த போதுதான் திடீரென ஜெயாவுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. உடனே மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்த்தார்கள். ஆனால் ஜெயா கண் விழித்த போது மகள், தம்பி இருவரிடமும், நான் இனி இருக்க மாட்டேன். நான் இறந்த பிறகு என்னை நம்ம இடத்துல அம்மா அப்பாவிற்கு பக்கத்தில் வைத்துவிடு. என் புருஷன் ஊருக்கு கொண்டு போகாதே. எனக்கான எல்லா சடங்கும் பூவுதான் செய்யணும். ஜெயன் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அக்கா, அவன் சின்ன பையன், அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாமே என்றான். என் மனசுக்கு அவன் என்னை வந்து பார்க்க மாட்டான்னு தோணுது தம்பி என்றார். மெல்ல மெல்ல மெல்லிய சின்ன குரலில்தான் இதை சொன்னார். அதன் பிறகு மீண்டும் மயங்கிவிட்டார். ஜெயாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்றதுமே சின்னத்தம்பி கண்ணப்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார். ஜெயா சொன்னதை தமிழரசுவிடம் சொல்ல, அது ரொம்ப தப்பு. அவங்க ஏதோ வருத்தத்தில் சொல்லி இருப்பாங்க. அவன்தான் ஆம்பளை பிள்ளை, அவனுக்கான முறையை அவன்தான் செய்யணும். ஊருக்கு தான் கொண்டு போகணும் என்றான். அம்மா கடைசியாக கேட்டதை நிறைவேற்ற வேண்டாமா என்றாள் பூங்குழலி.